மாண்புமிகு உறுப்பினர் சபா ராஜேந்திரன். கடைகளை பிரித்து தருகிறேன் என்று அறிவித்திருக்கிற அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, கூட்டுறவுத்துறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிற சர்க்கரை ஆலைகளை நவீனப்படுத்துகின்ற திட்டம் அரசிடம் உள்ளதா என்பதை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சர்க்கரை ஆலைகளை பொறுத்தவரை நம்முடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் இதற்கு உரிய விடையை தனி கேள்விக்கு அளிப்பார். மாண்புமிகு உறுப்பினர் ஏ.கே. செல்வராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் பகுதி நேர ரேஷன் கடைகள் கட்டுவதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லுகிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படி இல்லைன்னு இல்லையா? நானே 10-20 கடை கட்டியிருக்கேன். இல்லை, நம்ம மாவட்டத்தில் அது அனுமதி இல்லை மறுக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலே கட்ட அனுமதிக்கிறார்கள். ஆகவே சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் பகுதி நேர நியாய விலைகள் கட்டுவதற்கு அரசு அனுமதி அளிக்குமா என்பதை தங்கள் மாவட்டத்தில் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதிய கட்டிடத்தை தனது தொகுதியிலே நியாய விலை கடைகளுக்கு கட்ட வேண்டும் என்ற உறுப்பினர் இருந்திருக்கின்ற ஆர்வத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இது பகுதி நேர கடையை கட்டலாமா கட்டக்கூடாதா என்பது அந்தந்த மாவட்ட நிர்வாகம் எடுக்கக்கூடிய ஊரக வளர்ச்சித்துறையின் மூலமாக எடுக்கக்கூடிய முடிவுகள். ஆனால் பல மாவட்டங்களில் பகுதி நேர கடைக்கும் அதை அனுமதிக்கிறாங்க. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அங்கே உள்ளூர் மாவட்ட நிர்வாகத்தை அணுகி உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இல்லை, திருநெல்வேலி மாவட்டத்தில் என் தொகுதியில் மட்டும் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 20க்கு மேற்பட்ட கடைகள் 7 லட்சம் வீதம் கொடுத்து கட்டி வச்சிருக்கு, பகுதி நேர கடைக்கு மட்டும். மாண்புமிகு உறுப்பினர் கிரி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, செங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தண்டராம்பட்டு ஒன்றியத்தில் வேமரப்பட்டிக்கு பழங்குடியினர் பல்நோக்கு கூட்டுறவு சங்கம் கடந்த நிதியாண்டிலே மாண்புமிகு முதலமைச்சர் வழிகாட்டுதலோடு அமைச்சர் அவர்கள் தந்தார்கள். அதற்கு 2 ஆண்டு காலமாக புதிய கட்டிடம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அது மலையடிவாரத்தில் இருப்பதால் இந்த நிதியாண்டிலேயே அதற்கு கட்டிடம் கட்டுவதற்கான நிதி ஒதுக்கி தருவாரா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் தங்களுடைய பொறுப்பு அமைச்சர் மூலமாகவும் அந்த கோரிக்கையை ஏற்கனவே வைத்திருக்கிறார்கள். அது நிச்சயமாக பரிசீலனையில் இருக்கிறது. இந்த நிதியாண்டில் அது செய்து தரப்படும் என்ற உறுதியை தெரிவித்தார்.